இன்னைக்கு வீட்ல இருக்கிற வேலை எல்லாமே கொஞ்சம் ஹெவியா தான் இருந்துச்சு. நாளைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால நைட்டு வந்து 11:30க்குலாம் எனக்கு சர்ச் ஸ்டார்ட் ஆயிடும். நான் காலையிலேயே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். டைமுக்குலாம் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனா நான் நினச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஸோ காலையிலேயே எல்லா வேலையுமே கொஞ்சம் சீக்கிரமாவே முடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே 6 மணிக்கெலாம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பத்துலேருந்து கொஞ்சம் வேலை ஓடிட்டே தான் இருக்கு. துணி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். அதையுமே துவச்சு எடுத்துகிட்டு போய் மாடியில காய போடணும். பாப்பாவுக்கு கொஞ்சம் பேக்கில எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எங்கே போனாலுமே நான் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. ஏன்னா அவனுக்கு சப்போஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு நான் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறமா அவனோட கிறிஸ்மஸ்க்கு எடுத்திருந்த ட்ரெஸ்ல எல்லாமே டேக் எதுவுமே பிரிக்கவே இல்ல. அதையுமே எடுத்து தனியா வச்சிருந்தேன். ஏன்னா நைட்டு கிளம்பும்போது கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அவனோட ட்ரெஸ்ல டேகு, பேண்ட்ல ஏதாவது இருக்கா, பின் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சிரலாம் அப்படின்ட்டு தான் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு, மிரர்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாரி பிளர்ரா இருந்துச்சு. அழுக்கா இருக்கிற மாதிரி, டஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கா அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்றதுனால, டிஷ்யூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்ட். ஸோ அத வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சோன்னு தண்ணீல டிப் பண்ணி ஃபுல்லா நான் மேலேருந்து கீழ வர நல்லா தொடச்சி விட்டுட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருந்துச்சு. எப்பயுமே மிரர் நான் பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பா அத தொடச்சு தான் வைப்பேன். ஏன்னா, இந்த கிறிஸ்மஸ் கிட்ட நெருங்கி வர்றப்ப வீட்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு ஒட்டற அடிக்கிறதெல்லாம். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேந்திர பழம் அத வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால, அத வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. கேரளாலலாம் இது மார்னிங் கண்டிப்பா இது இல்லன்னா அவங்களுக்கு சாப்பாடே இறங்காது. அத கொஞ்சம் அவங்களுக்கு வேக வச்சுட்டு சைட்லயே வந்து பாப்பாவுக்கு ஃப்ளாஸ்க்ல தண்ணி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அவனுக்குமே கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு வச்சிருந்தேன். அதையுமே ஃப்ளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு போயிடலாம் சர்ச்சுக்கு. நான் சர்ச் முடிஞ்சோனே அப்படியே அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருந்தேன். அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் அப்படின்றதுனால பெரிய ஃப்ளாஸ்க்காவே எடுத்துட்டேன். எடுத்து அதில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிடலான்ட்டு தான். இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டைமுக்கு கிளம்பலான்னு நினச்சேன். ஆனா அதுக்கேத்த மாரி என்னால கிளம்பவே முடியல. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாவே தான் நான் போயிருந்தேன். கிறிஸ்மஸ்னாலே சொல்லவே வேண்டாம். ரஷ்ஷா இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம வெளியவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பனிக்கெல்லாம் பாப்பாவ வச்சுட்டு வெளிய உட்கார முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலான்னு பார்த்தேன். பட் அது என்னால முடியல. பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தான். அவன கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா, சரி அவன் தூங்கிட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் வரதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள நான்